வந்தாச்சு நான் உங்க ஷோ கேஸ் இன்னைக்கு என்ன மூவி கூட வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர்ஸ் அப்படின்ற ஒரு மூவியை தான் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தினுடைய டைரக்டர் அபின் ஹரியரன் ஒரு புது டைரக்டர் டெபியூட்டா வந்து தமிழ்ல வந்து இன்ட்ரோ கொடுத்திருக்காரு. இவர் மட்டும் வந்து டெபியூ கிடையாது. இந்த படத்தினுடைய ஹீரோ ஆதித்யா மாதவன் அவருமே வந்து முதல்ல வந்து ஹீரோவா வந்து அறிமுகமாகிறாரு. கௌரி கிஷன், முனிஷ்காந்த், விஜய் டிவி ஜெகன் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் அங்கே வந்து நம்ம கௌரி கிஷன் அவங்க வந்து டாக்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்கேம், அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆதித்யா மாதவன் வந்து இதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த கேஸை வந்து விசாரிக்கும் போது அதில் இருக்கிற ஒரு 3 பேர் வந்து ஒரு ஆஃபனேஜில் இருக்கிற மாதிரியும், அந்த ஆஃபனேஜில் இருக்கிறவங்களும் இந்த ஃபர்டிலிட்டி சென்டரில் நடக்கிற ஸ்கேமுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. ஸோ அது என்ன கனெக்ஷன், ஸோ அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து மீதியான கதை. ஓகே, இந்த படமோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிடலாம். இந்த படத்தினுடைய டியூரேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 hours 20 minutes. ஸோ இதுக்குள்ள தான் வந்து இருக்குது. படத்தில் வந்து நிறைய லேக்ஸ் வந்து அங்கங்கே இருந்தாலும் வந்து ஜிப்ரானுடைய மியூசிக்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பூஸ்ட் அப் கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தினுடைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கும் போது இது எப்படி வந்து நடந்திருக்கும், இது வந்து நம்ம சாத்தியமே இல்லையே, ஒருத்தர் வந்து எப்படி அவருடைய பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக இத்தனை பேரை வந்து எப்படி நம்ம வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான தோணல்கள்லாம் வந்து படத்துல வந்து நமக்கு அங்கங்க வந்து வருது. இந்த மிஸ்டீரியான விஷயங்கள்லாம் வந்து ரிவீல் ஆகும் போது ஓகே இவர் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்னதா வந்து நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, படத்தினுடைய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னவோ வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த லாஸ்ட்ல வந்து அந்த சோசியல் மெசேஜ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இப்போ இந்த சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்து ரொம்ப அழகா வந்து கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு டைரக்டர். பட் ஆனா அதுக்கான அந்த ஸ்கிரீன் பிளே இருக்கு இல்லையா, ஸோ அந்த வர விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் வந்து கிறிஸ்பா வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கடைசியில சொல்லக்கூடிய விஷயத்த வந்து இன்னும் வந்து வேற விதமா வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். இதுவுமே இப்போ கொடுத்துருக்க இந்த கிளைமேக்ஸே வந்து ஓகேப்பா சரி ஓகே வேற என்ன பண்றது, இது மாதிரிதான் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஏத்துட்டாலும் பட் அதை இன்னும் வந்து எலாபரேட்டா மக்களுக்கு வந்து இன்னும் புரியுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து அந்த டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துருக்கலாம். படத்துல நிறைய இடத்துல வந்து அந்த லேக் வந்து நம்மளை வந்து அங்கங்க வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கு. அண்ட் ஆதித்யா மாதவன் அவருடைய முதல் படத்துல இவ்வளவு பெரிய எஃபெக்ட் கொடுத்துருக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்தே ஆகணும். ஒரு முதல் படம் அப்படிங்கும் போது ஒரு போலீஸ் கேரக்டர் ஒரு ஹையர் அஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படி எப்படிலாம் வந்து இருப்பாரு அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி அதை வந்து கையில் எடுத்து இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பரா பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்துல வரக்கூடிய அந்த நெகட்டிவ் கேரக்டர் அவருக்கு இது ஒரு 2வது மூவியா வந்து ஒரு மெயின் வில்லனா வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ல எந்த வித குறையுமே இல்லாம ரொம்ப அழகா வந்து அந்த பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகா வந்து அவரு நடிப்புல வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதர்ஸ் இந்த சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான கருத்து சொல்ல வந்திருக்கக்கூடிய ஒரு படமா இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சொல்லிக்கிறேன். டாடா பாய்.